வணக்கங்க. என் பேர் கணேஷன். செம்மரச்செம்மல்னு சொல்கிறாங்க. செம்மரத்தில் நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள் இருக்க ஃபோன் பண்ணுறாங்க. இதனால் இது ஒரு யூடியூப் மூலிமா பண்ணிட்டோம்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சோம். இது ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு பேர் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் போய் ரிவ்யூ பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணுங்கிறது தான் எய்ம். சரி, என்னுடைய ஏரியா க்ரீன் இந்தியா. நம்ம இந்தியாவை வந்து 40% க்ரீன் பண்ணணும். 33 கூட கிடையாது, 40% பண்ணணும். முடியுமா? ஈஸியாக முடியும். ஃபார்மர்ஸ் ரெடியாக இருக்காங்க, நிலங்கள் நிறையா இருக்குது, உட்டு தேவைகளும் இருக்குது. ப்ராப்ளம் பாலிசியில் மட்டுமே. சரி, ஒரு ஃபண்டமெண்டலில் போய் பார்ப்போம். ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா டெஃபினிஷன் என்ன போட்டு பாருங்கள், கூகுளில் நிறையா வரும். சரி, எனக்கு நம்ம ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியான்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கா, அவங்ககிட்ட கேட்போம். அவங்க வந்து அதை பேஸ் பண்ணி தான் சர்வே பண்ணணும். ஸோ அவங்ககிட்ட ஒரு ஆர்டிகளை கேட்கும்போது வி டோன்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லி வருது. தமாஷாக தான் இருந்தது. சரி, நம்ம மட்டும்தான் அப்படியா அப்படின்னு பார்க்கும்போது லக்கிலி ஒரு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் FAO அவங்களுக்கு கேட்டேன். அவங்களும் அது சொன்னாங்க. நாங்கள் இப்போ தான் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம், டிஃபைன் பண்ணுறோன்னு சொன்னாங்க. சரி, ப்ராப்ளம் அக்ராஸ் த வேர்ல்டுன்னு தெரிஞ்சது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, ஃபாரஸ்ட்ரி ஒரு பக்கம். விவசாய நிலத்தில் ஃபார்ம் லேண்டில் மரம் வளர்க்குறாங்க. அது என்னன்னு சொல்கிறது அப்படின்னா அக்ரோ ஃபாரஸ்ட்ரின்னு ஒரு புதுசாக பேர் வச்சுருக்காங்க. அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில் மரங்களும் மற்ற பயிர்களும் மற்ற அனிமல்ஸும் சேர்த்து வளர்க்கக்கூடிய மெத்தடுக்கு பேர் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. குட். ஆனால் இந்த ஃபாரஸ்ட்ரிங்கிற வேர்டுனாவே வைல்டர்னஸை இம்ப்ளை பண்ணும். வைல்டாக இருக்கிறது, கல்ச்சர் இல்லாமல் இருக்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாரஸ்ட்ரி வேர்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கு பதிலாக ட்ரீ கல்ச்சர் அப்படின்னு கொடுத்துருந்தாவே பெட்டர். ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், அந்த மாதிரி ட்ரீ கல்ச்சர் பெட்டர், கூடாவின் பெட்டர். சரி, பட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி வந்துருச்சு. யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட். அக்ரோ ஃபாரஸ்ட்ரினா விவசாய நிலத்தில் ஏன் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க தெரியாது. சரி, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, அக்ரோ ஃபாரஸ்ட்ரிக்காக சப்மிஷன் ஆஃப் அக்ரோ ஃபாரஸ்ட்ரின்னு ஒரு டிவிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இவங்க 2 ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் என்ன பெருசாக நடந்திருக்குன்னா ஒன்றும் நடக்கலை. இப்படி சொல்கிறதுக்கு நான் வருத்தப்படுறேன், பட் உண்மை தான். சரி, இது ஃபாரஸ்ட்ரியில். இப்போ நம்ம செம்மரத்துக்கு வருவோம். இதெல்லாம் நம்ம இன்னும் அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். இப்போ செம்மரம் அப்படிங்கிறதுல மட்டும் பார்ப்போம். செம்மரம் எங்கே வளருது? ட்ரைலேண்டில் வருது. இந்திய நாட்டில் நிறைய ட்ரைலேண்டுகள் இருக்குது. இதை வளர்த்தோம்னா நம்ம க்ரீன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் விடுதா? ஈஸியாக இல்லை. என்ன, நிறைய பாலிசி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இது ரிமூவ் பண்ண பார்ப்போம். உங்களுடைய சந்தேகங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது வளர்க்குறதுக்கு பர்மிஷன் வேணுமா அப்படின்னா வளர்க்குறதுக்கு தேவையில்லைங்க. ஒரு செம்மரத்தை வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்பண்டிஸ் 6ன்னு ஒன்று இருக்குது, அதில் ஆட் பண்ணி இருந்தாங்கன்னா பர்மிஷன் வாங்கி தான் வளர்க்கணும். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கூட ஒரு டைம் வந்து இதை நீங்கள் அதில் சேர்த்தா பரவாயில்லன்னு கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உண்மையிலேயே தேவையில்லை, நல்லது. அது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால் வளர்க்குறதுக்கு பர்மிஷன் தேவையில்லை, கேட்டகரி 1. செகண்டு, நான் வளர்த்ததுக்கப்புறம் விஓவை கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணுமா? வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர் பண்ணணும். இது எல்லா பயிருக்கும் பண்ணக்கூடிய நார்மல் ப்ரொசீஜர். அடங்கல்னு தமிழில் சொல்கிறாங்க, ரெஜிஸ்டர்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு தோட்டத்தில் என்ன பயிர் இருக்குன்னு அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அது வரைக்கும் போகுது. ஸோ அதனால் பண்ணுறாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு 3000 crores ஏர்மார்க் பண்ணி அது டிஜிட்டலைசேஷனுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு கோடு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து ட்ராக்கிங் ஈஸி. விஓ வந்து லேப்டாப் கொடுத்துட்டாங்க, அதை நம்ம என்ட்ரி பண்ணிட்டாங்கன்னா அவங்க தே கேன் ட்ராக். இது இன்னும் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போதைக்கு அவங்க செம்மரம் அப்படின்னும் செஞ்சந்திர மரம்னு சொல்லியோ டெரோகாப்பஸ் சாண்டிலினஸ்னோ ரெட் சாண்டஸ்னோ ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து பார்ப்பாங்க. இது நார்மல் ப்ரொசீஜர். சரி, இன்னும் சில பேர் ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் வீட்டில் வளர்க்கணும், இது ரெஜிஸ்டர் பண்ணிக்கணுமா விஓக்கிட்ட? இது ஒரு கிளியர் இல்லாத ஏரியா. வீட்டான இடத்துல பிளாட்டில் வீடு தான் இருக்கும், அதில் கிணறு இருக்கான்னு போடலாம் சர்வீஸ். பட் மரம் இருக்குதான்னு போடுற பழக்கம் இது வரைக்கும் கிடையாது, கைட்லைன்ஸும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறப்போ சில விஓக்கள் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அவங்க குறையில்லை, இது சிஸ்டத்தில் இருக்கிற ஃபால்ட். ரஜினி ஸ்டைல்ஸ் மாதிரி சிஸ்டத்தில் இருக்கிற ஃபால்ட். இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம கேட்கணும், இதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுங்க, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், எங்களுக்கு சில சமயம் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேட்டோம்னா அவங்க பண்ணுவாங்க. ஸோ அது தனி ட்ராக். ஸோ வீட்டில்
மரம் வளர்க்கும்போது ரெஜிஸ்டர் பண்ணால் ஓகே, பண்ணலைனாலும் ஓகே, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை. இது ஒன்றும் மேண்டேட்ரி கிடையாது. ரெண்டாவது விஷயம். மூணாவது, வளர்க்குறதுக்கு ஏதாவது எனக்கு சப்சிடி கிடைக்குமா? இருக்குங்க. லக்கிலி நேஷ்னல் மெடிசினல் பிளான்ஸ் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கீழே வருது. அவங்க சப்சிடி கொடுக்குறாங்க. பட் அவங்களுடைய நெட்வொர்க் இல்லாதனால அக்ராஸ் தி ஸ்டேட்ஸ் அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதுக்குள்ள இருக்கிற ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலிமா இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ ஒரு ஃபார்மர் போய் லோக்கல் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் அவங்க இல்லைம்பாங்க. பட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு மோஸ்ட்லி தெரியுது. ஸோ நீங்கள் போய் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் கேட்கணும், நான் வெட் சென்டர்ஸ் பிளான் பண்ணுறேன், எனக்கு சப்சிடி வேணும்ன்ட்டு. அவங்க வந்து ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு எழுதுவாங்க. ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கன்சாலிடேட் பண்ணி ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கேட்கும். அதே ரிவர்ஸாக உங்களுக்கு வந்து சேரும். இது டைம் எடுக்கும். இதில் இருக்கிற ஒரு சிக்கல் என்னென்னா, நம்ம இந்த வருஷம் வச்சுட்டு அடுத்த வருஷம் போனால் வச்ச செடிக்கு தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி கேட்டால் நீங்கள் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நாம் என்ன கேட்கலாம் அப்படின்னு சொன்னால், வச்சு 2-3 வருஷம் ஆனாலும் கொடுங்க, பரவாயில்ல. வைக்கிறத விட வச்சது ப்ரூவன் மாடல். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபண்டமெண்டலில் நம்ம கரெக்ஷன் தேவை. சரி, இது வந்து சப்சிடி பற்றி பார்ட் ஓவர். சரி, வளர்க்குறோம், சப்சிடி வாங்கிட்டோம், வாங்கலை, நடுவில் ஏதாவது பர்மிஷன் வேணுமா? எதுவும் தேவையில்லை. அடுத்தது வெட்டும்போது தான் பர்மிஷன் வேணும், சட்டங்கள் வருது. ஸோ வெட்டும்போது யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை வாங்கணும். அடிப்படையில் ஏன்டா ஃபாரஸ்ட்கிட்ட வாங்கணும்னு நம்ம யோசித்தோம்னா, இது ஒரு தமாசான காரியம் தான். அவங்க ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களாம். இந்த நம்ம எடுத்துகிட்டு போகிற மரம் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு சேர்ந்தது இல்லைன்னு அவங்க சர்டிஃபை பண்ணுறது தான் நோக்கம். இது எப்படி இருக்குன்னா, பக்கத்து வீட்டு ஓனர் வந்து ஒரு கட்டில் எடுத்துகிட்டு போகும்போது எங்கிட்ட சர்டிஃபிகேஷன் கேட்குற மாதிரி, இது என்னுடைய கட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ரேரு. பட் இது அப்படியே ட்ரெடிஷ்னலாக போயிட்டுருக்கு. ஸோ இதுவே நம்ம வந்து ரிமூவ் பண்ண பார்க்குறோம். டிம்பர் போர்டுங்கிற ஒரு மூலிமா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயே கிரியேட் பண்ணாங்கன்னா இந்த ப்ராப்ளம் அவாய்ட் ஆகும்னு பார்க்குறோம். இதை நம்ம அடுத்தது பேசுவோம். ஸோ ஃபெல்லிங்க்கு பர்மிஷன் வாங்கணும். இப்போதைக்கு சில ப்ரொசீஜர் கம்பல்சமாக இருக்குது ரெட் சாண்டர்ஸ்க்கு. அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பார்க்குறோம். இதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால டீட்டெயிலாக போல் அவங்க வெயிட்டை பார்ப்பாங்க, சைஸை பார்ப்பாங்க அப்படின்னு இருக்குது. வெயிட்டுவே அவங்களுக்கு கால்குலேஷன் பண்ண தெரியாது, வால்யூம் கால்குலேஷன் பண்ண தெரியாது ஒரு லோயர் லெவல் ஆஃபீஸருக்கு. பட் அந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஃபெல்லிங்க்கு பர்மிஷன் வாங்கணும். ஃபெல் பண்ணும்போது அவங்க வந்து பார்ப்பாங்க, அதை வெட்டி வைப்பாங்க. இது ரெண்டாவது பார்ட். ஃபெல் பண்ண பின்னாடி எங்கே வைக்கிறது? எங்கேயாவது வச்சுருப்போம், நம்ம வச்சுருப்போம், நம்ம வாங்கிட்டோம் வச்சுருப்போம். நம்மளே வச்சுருந்தோம்னா பொசிஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்கணும். அதுவும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டிட்ட வாங்கணும். நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு. இதில் என்னென்ன லக்குன்னா 1 இயர் தான் வேலிடு அப்படிம்பாங்க. ஏன் 1 இயர் தான் வேலிடு? நான் 2 வருஷம் கூட வச்சுருக்கலாம், கெட்டால் போகுது. இல்லை, ஏன் 1 இயரு? அப்போ தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பழசு. ஸோ 1 இயருக்கு பர்மிஷன், அப்புறம் ரெனியூவல் பண்ணணும். இது பொசிஷன் சர்டிஃபிகேட். சாரி, உங்களுக்கு ஒரு பையர் கிடச்சிட்டாங்க. பையர் கிடச்சி விற்கலான்னு போகும்போது அது எங்கே போகுதோ அதை எடுத்துகிட்டு போகணும். அந்த வழியில் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு டிரான்சிட் பர்மிஷன் வாங்கணும். இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எனக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வித்தின் தி ஸ்டேட்டுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. நம்ம அதே ஒரு ஜெய்ப்பூரில் இருக்கிற ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கம்பெனிக்கு அனுப்பணுன்னா ஒவ்வொரு ஸ்டேட்னுடைய டிரான்சிட் ரூல் டிஃபராக இருக்குது. ஸோ அந்தந்த ஸ்டேட்னுடைய டிரான்சிட் ரூலை நம்ம மீட் பண்ணணும். இது சிக்கல். இந்த சிக்கலை என்ன சிக்கல்னு அவங்க ஸ்டடி பண்ணாங்க. ஸ்ரீ ஏகே பன்சால் கமிட்டின்னு சொல்லிட்டு 2012 ஸ்டடி பண்ணாங்க. அவங்க கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இது காம்ப்ளெக்ஸாக இருக்குது, கம்பல்சமாக இருக்குது, சிம்பிளிஃபை பண்ணுங்கன்ட்டு 2012 சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் என்ன டெவலப்மெண்ட்னா 0, ஒன்றும் டெவலப் ஆகலை. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஒரு சிலது பண்ணியிருக்காங்க. 36 ட்ரீ ஸ்பீசிஸ்க்கு வந்து வித்தின் த தமிழ்நாடு பர்மிஷன் இல்லாமல் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய டெவலப்மெண்ட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபார்ம் லேண்ட் ட்ரீ வுட்டுன்னு சொன்னால் அது என்ன ட்ரீயாக இருந்தாலும் பர்மிஷன் இருக்கணும். சிம்பிள். சாரி, இது ரெண்டாவது டிரான்சிட் பர்மிஷன் முடிஞ்சது. செல்லிங்க்கு பர்மிஷன்ஸ் இருக்கா? தமிழ்நாட்டில் சேல் பண்ணலாம், யாருக்கு வேணாலும், ப்ராப்ளம் இல்லை. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரெட் சாண்டர்ஸ்க்கு எந்த இஷ்யூவும் கிடையாதுங்க. அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு தெரியாது. இது வேகாக இருந்ததுனால 2017 ரெப்ரசன்டேஷன்ஸ்க்கு பிரகாரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸு, ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா ரேஞ்ச் ஆஃபீஸருக்கும். இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெட் சாண்டர்ஸ் வெட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி இது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் தான், புது ஆர்டர்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் அது பண்ணுறாங்க. அதில் வந்து ஆனால் ஒரு வருத்தமான விஷயம், யூ ஷுட் ஃபாலோ ஸ்க்ரூப்லெஸ்லி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுமா? என்ன ஃபாரஸ்ட்லேருந்து தான் வெட்டுறோம் ஸ்க்ரூப்லெஸ்லிங்கிறதுக்கு, இது ஃபார்ம் லேண்ட்லேருந்து வெட்டுறோம். ஃபார்ம் லேண்ட்லேருந்து வெட்டுறன்னு மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு மேலே எந்த ஸ்க்ரூப்லெஸ்ஸும் எங்கள் தேவையில்லைங்கிறது தான் என்னோடய வியூ. சரி, அது நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ கைட்லைன்ஸ் வந்துடுச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட், அது ப்ராப்ளம் இல்லை. செல்லிங்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து
அக்ராஸ் த ஸ்டேட்டுங்கிறது நம்ம பேசிட்டோம். அது டிரான்சிட் ரூலில் இருக்கிற ப்ராப்ளங்கள் அது நம்ம பேசிட்டோம். சரி, இந்தியாவில் மார்க்கெட் இருக்கா சேல் பண்ணுறதுக்கு? ரொம்ப கம்மியான மார்க்கெட். ஏன்னா ஆயுர்வேதிக் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 500 கிலோ 1000 கிலோ 2000 கிலோ தெரியல, ஏன்னா இது நிறைய இல்லீகலாக தான் போகுது. ப்ளஸ் வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நிறைய ஒரு டிமாண்ட் இருந்தது, ஆனால் அது போயிடுச்சு. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஹராஸ்மெண்ட்னாலே ஹேண்டிகிராஃப்ட் ஆர்டிசன்ஸ், ரெட் சாண்டர்ஸில் பண்ணுற ஆர்டிசன்ஸ் அவங்க அந்த தொழில் விட்டே போயிட்டாங்க. நான் பர்சனலாக பார்த்தேன், வருத்தப்பட்டு சொல்கிறேன். அவர் வந்து நான் தொடவே மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னார். வருத்தமாக இருந்தது. ஸோ அது ஒரு பக்கம். ஸோ அதனால் ஹேண்டிகிராஃப்ட்ஸான டிமாண்டும் திருப்பியும் ரிவைவ் பண்ணணும். ஃபர்னிச்சர் பண்ணலாமா? பண்ணலாம். பட் காஸ்ட்லியான வுட்டுங்கிறதுனால யாரும் பண்ணுறதில்ல. பண்ணலாம். இவங்க ப்ரொசீஜருக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்குள்ளே ஃபர்னிச்சர் வேணாடா வேப்ப மரத்தில் ஃபர்னிச்சர் பண்ணிடலான்னு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொசீஜர். ஸோ இதெல்லாம் ப்ரொசீஜர்னால் வந்த ஒரு ஒரு ஹர்டல்ஸ்னால மக்கள் வந்து அதனோட யூசேஜ் குறைஞ்சி போச்சுங்கிறது தான் உண்மை. சரி, இது செல்லிங்க்கான இந்தியன் மார்க்கெட்டை நம்ம பார்த்தோம். உலக லெவலில் வேர்ல்டு ஓவர் என்ன டிமாண்ட் இருக்குன்னா, அக்ராஸ் த வேர்ல்டு டிமாண்ட் இருக்குது. ஒரு கண்ட்ரி கிடையாது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சைனா, ஜப்பானில் தேவைப்படுது, சவுதி அரேபியாவில் யூஸ் பண்ணுறாங்க ரெட் சாண்டர்ஸ் வுட் எல்லாம். நம்ம யூரோப்பில் வந்து ஸ்பைசிஸாக வுட்டு கலர் ஃபுட் கலராக யூஸ் பண்ணுறாங்க. யூஎஸில் நிறைய மெடிசின்ஸுக்கு அவங்க பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் இது வந்து மெடிசினல், ஃபுட் கலரிங், ஃபர்னிச்சர் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகக்கூடிய, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகக்கூடியது. பட் இதுக்கான எக்ஸ்போர்ட் ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இது ஏன் காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா, இந்த ரெட் சாண்டர்ஸ் செம்மரம்ங்கிறது ஒரு அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இனத்தில் இருக்கிறத சேர்ந்துருந்ததுனால அந்த ப்ராப்ளம். இது ஆக்சுவலாக நிறைய ட்ரீ இருக்குங்க. இது அந்த கேட்டகரியில் இருக்க வேண்டியது, என்டேஞ்சர்டுங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்க வேண்டியதில்லை. இதை நம்ம வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணால் அவங்க ரெஸ்பான்ஸ் சரியாக பண்ணலை. இதை சேஞ்ச் பண்ணியிருக்கணும். 1998 அவங்க வந்து அந்த கேட்டகரியில் கொண்டு போனாங்க. 20 வருஷம் ரிவ்யூ பண்ணல. அப்புறம் சொல்லி இவங்க கேட்காதனால IUCN, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், அவங்க தான் அதுக்கு அத்தாரிட்டி. அவங்க சொன்னதுனால அவங்க அசஸ் பண்ணி அவங்க 2018 என்டேஞ்சர்லேருந்து 2 லெவல் பெட்டராக நியர் த்ரெட்டன்டுங்கிற கேட்டகரிக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நல்ல டெவல் நிறைய இருக்குது. இது என்டேஞ்சர்டே கிடையாது. இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இது அந்த ரெட் லிஸ்ட்டுங்கிற கேட்டகரிலேருந்து எடுத்துடணும். அதுதான் எய்ம். அது முடிஞ்சுது. ஸோ என்டேஞ்சர்டு இல்லை அப்படின்னு சொன்னால் சைட்டிஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன், இந்த மாதிரி என்டேஞ்சர் ஸ்பீசிஸினுடைய இன்டர்நேஷ்னல் ட்ரேடை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கன்வென்ஷன், ஒரு ட்ரீட்டி, ஒரு சிக்னேட்டரி. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்டேஞ்சர் ஸ்பீசிஸினுடைய ஸ்பெசிமன்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பெசிமன்னா அது தோலாக இருக்கலாம், பல்லாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம். ஸோ அது எல்லாமே ஸ்பெசிமன் சொல்லி காமன் வேர்டு. அதை வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ரெகுலேட் பண்ணுறாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. நான் நல்லா திருப்பியும் சொல்கிறேன், ரெகுலேட் பண்ணுறாங்க. வைல்டிலிருந்து கூட எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். பட் தெர் இஸ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இவ்வளோ தான் பண்ணலாம், கம்மியாக பண்ணுங்கள், ரொம்ப அவசிய தேவைக்கு பண்ணுங்கிறதுனால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, பேன் பண்ணல. பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சொன்னதுனால இப்போ வந்து ஃபார்மர்ஸ் ரெட் சாண்டர்ஸ் வுட்டை வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மட்டும் ஒரு 2-3 வருஷம் போராட வேண்டியிருந்தது. சைட்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் லேண்டை எக்ஸ்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்டே பண்ணலை. இன்கேஸ் இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து ஃபெசிலிட்டேட் பண்ண சொல்கிறாங்க டு மீட் த டிமாண்டை வந்து ஃபார்ம் லேண்ட்லேருந்து மீட் பண்ணால் ஃபாரஸ்ட்டிலேருந்து ஸ்மக்லிங் குறைஞ்சிரும், அது ஒரு கன்சர்வேஷன் மெத்தட் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் நம்ம ஆஃபீஸர்ஸுங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை, வந்து இது அவங்களுடைய ரோல். இது நம்ம வந்து ஒரு மோடியை ப்ளேம் பண்ணுறதோ இல்லை ஸ்டாலினை ப்ளேம் பண்ணுறதோ இன்னொரு அரசியல்வாதி ப்ளேம் பண்ணுறதோ விஷயமே கிடையாது. இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் லேப்ஸஸ். இது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை அவங்க என்ஷூர் பண்ணணும். இது வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணணும். பண்ணி ஃபார்ம் லேண்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கக்கூடாது, பண்ணிட்டாங்க. இப்போது டிஜிஎஃப்டி இவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் டிஜிஎஃப்டி ஹாஸ் ரிலீஸ்ட் அ பாலிசி டு எக்ஸ்போர்ட். இது ஓகே, குட். பட் இன்னொரு லேப்ஸ் பார்த்திங்கன்னா தமாஷ், அடுத்த ஃபண்டமெண்டல் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பழைய ஏதோ ஒரு 310 டன் தான் அனுப்பலான்னு எங்கேயோ எப்போவோ போட்ட ஒரு குவான்டிட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை மாற்றலை. இது ஒவ்வொன்றுக்குமாங்க சொல்லணும், 1ஆம் கிளாஸ் பசங்களா இது. இப்போது அதுக்கு ரெப்ரசன்டேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ரெப்ரசன்டேஷனில் ஃபார்ம் லேண்ட்லேருந்து வரக்கூடிய ரெட் சாண்டர்ஸை நீங்கள் எந்த குவான்டிட்டியும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் ப்ரிவைலிங். அதனால் ஃபார்ம் லேண்டுக்கு அது இதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. எல்லா வேர்டும் நீங்கள் கன்சர்வேஷன் சொல்லுங்கள், எண்டமிக்னு சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லிக்குங்க. அது வந்து ஃபாரஸ்ட்டோடு நிறுத்திக்கங்க. ஃபார்ம் லேண்டுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்கன்னு கேட்குறோம். இது எவ்வளோ தூரம் வரும்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி இந்த 2020 வந்துடும்னு நினைக்கிறோம். இது அப்படி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதோட அடுத்த ஸ்டெப்பு போய் இந்த ரெட் சாண்டர்ஸ் வந்து சைட்டிஸ்னுடைய அப்பண்டிஸ் 2 அப்படிங்கிறதுல அந்த லிஸ்ட்டில் இருக்குது.
அதுக்கு சில எக்ஸ்ட்ரா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த அப்பண்டிஸ் 2ல ஏன் சேர்த்தாங்க? அது என்டேஞ்சரில் இருக்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னே சேர்த்தது. இப்போ அது என்டேஞ்சர்லே கிடையாது, 2 லெவல் பெட்டர் ஆகிடுச்சு. அப்போ இதை மாற்றணும் இல்லையா? மாற்றலை, எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை. அதுக்கும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். என்னன்னு நீங்கள் சைட்டிஸ்ட்டில் வந்து இந்த அப்பண்டிஸ் 2லேருந்து ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும். ரிமூவ் பண்ணால் நிறைய ப்ரொசீஜர்ஸ் குறையும். அதுக்கு ஆனால் இட் டேக்ஸ் டைம். ஏன்னா சைட்ஸ் மீட்டிங் வந்து ஒன்ஸ் இன் இயர் தான் நடக்கும். அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு 5 மந்த்ஸுக்கு முன்னாடி தே ஆர் சப்போஸ் டு சப்மிட் த ப்ரப்போசல். அப்புறம் சைட்ஸ் மீட்டிங் முடிஞ்சு ஃபைனலைஸ் ஆச்சுன்னா தான் அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. மினிமம் 1.5 இயர்ஸ் ப்ராசஸ். ஸோ இன்னும் அது ஆரம்பிக்கலைங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். இதை செய்ய வேண்டியது வைல்ட் லைஃப் டிவிஷன் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட். ஓகே, ஸோ அது ஒரு பக்கம். ஸோ இது இல்லாமல் எக்ஸ்போர்ட்டில் யார் இன்னொருத்தர் பிக்சரில் வராங்கன்னா நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. அவங்க பயோடைவர்சிட்டிக்கு என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஃபார்ம்லேண்டு வுட்லேயும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு ஃபாரின் பையர் வாங்கும்போது 5% சார்ஜ் பண்ணுவோம். பர்மிஷன் வாங்கணும், அப்புறம் சார்ஜ் பண்ணணும், சார்ஜ் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். 3 ப்ராசஸ். ஏன் பை டிஃபால்ட்டே கூட அந்த 5% வாங்கிக்கலாம். அப்படி கூட சிம்பிளிஃபை பண்ணோம். நாங்கள் என்ன டிமாண்ட் பண்ணுறோன்னா, ஃபார்ம் லேண்டில் நீங்கள் இந்த மாதிரி ஃபீஸோ பர்மிஷன்ஸோ வேண்டாம், ஒரு பர்மிஷன் மட்டும்தான் வேணும். இது ஃபார்ம் லேண்ட்லேருந்து வந்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா ப்ரொசீஜரும் சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கணும், எக்ஸ்போர்ட்டுக்கு ஈஸியாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபார்மர்ஸ்க்கு சீக்கிரம் அவங்களால ஹராஸ்மெண்ட் கம்மியாக தான் ட்ரேடர்ஸ் வந்து ஈஸியாக ஃபார்மர்ஸ்லேருந்து வாங்குவாங்க. ஈஸியாக வாங்கினா தான் ரேட் நல்ல ரேட் கிடைக்கும். இல்லைனா இவ்வளோ ப்ரொசீஜருங்க, எங்களுக்கு இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கிறதுனால கூடவே நிறையா செலவும் இருக்குது, அதனால் எங்களுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அடிமாட்டு ரேட்டுக்கு இன்றைக்கி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ரேட்டை நான் சொல்கிறது கூட விருப்பம் இல்லை. ஸோ அதனால் இந்த ப்ரொசீஜர்லாம் மாற்றத்துக்கான முயற்சி எடுத்திருக்கோம். ஹோப்ஃபுல்லி இன்னும் 2020லேயோ கொரோனா வந்ததுனால ஒரு லேட் ஆகலாம், கவர்மெண்ட் வந்து அதில் பிஸியாக இருக்காங்க. ஸோ அதனால் 2021லேயோ இது வந்து சிம்பிளிஃபை ஆகணும் நம்புகிறோம். இது நல்லபடியாக வந்ததுன்னா இந்த மாதிரி மற்ற மரங்களுக்கான பிரச்சனைகளும் ரிமூவ் பண்ணோங்கிற முயற்சியில் இறங்கியிருக்கோம். நம்ம வந்து இன்னொரு வகையில் இந்த இடத்துல நான் சொல்லிக்க ஆசைப்படுறது வந்து, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சாண்டல் ஃபார்மருக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க ஒரு சிங்கிள் கிரிவன்சஸில். அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் நிறையா கிரிவன்சஸ் எழுதியிருக்கேன், ஒரு சிங்கிள் லெட்டரில் சால்வ் ஆனது அது ஒன்று தான். அதனால் அதுக்கு தேங்க்ஸோட இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்குவோம். நன்றிங்க.